இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20th February 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டேவே முடிய போகுது. எனிவே நம்ம பார்த்துடலாம் ஒரு சின்ன கிளான்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஐ புரட்சியை வழிநடத்தும் இந்தியா, புதுதில்லி உச்சி மாநாட்டில் மோடி பெருமிதம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். ஆல்ரெடி 16 to 20 February இந்த ஏஐ உச்சி மாநாடு நடந்துகிட்ருக்கு இந்தியாவில், டெல்லியில் இருக்கிற பாரத மண்டபத்தில். சரியா? ஸோ இதில் நிறைய உலக தலைவர்கள்லாம் பங்கேற்று நிறைய டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் ஏஐ புரட்சியை கண்டிப்பாக இந்தியா வந்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸில் அவங்க நடத்துகிற சப்போஸ் யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அது வந்து லைக் லைவில் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அதையும் கொடுத்துருக்காங்க ஒரு நியூஸ் பிட்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தோம்னா எலெக்ஷன் நியூஸஸ் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் தேமுதிகன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது அரசியல் செய்திகன்றதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா சிறந்த நூலாசிரியர்கள் பதிப்பாளர்களுக்கு பரிசுகள் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024 ஆண்டுக்கான சிறந்த நூலாசிரியர்கள் அந்த இதுலாம் வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமான என்ன வேணும்னா, லைக் தமிழ் தாத்தா ஓஎஸ் நேற்று பர்த்டே நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து தமிழ் வளர்ச்சி நல்லா கொண்டாடப்படுது. சரியா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் லைக் குழந்தை இலக்கியம், சிறுகதை, அந்த மாதிரி நிறைய பேரை செலக்ட் பண்ணி லைக் ஒரு பரிசு தொகை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது அந்த டேட்டு, என்ன நாள், அவருடைய பர்த்டே, யாரோட பர்த்டே. சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. சரியா? ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக பார்த்துடலாம் குயிக்காக. சரி, இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து மணிப்பூர் பற்றி கொடுத்துருக்காங்க. மணிப்பூரில் அகைன் வந்து அந்த 2 கம்யூனிட்டிஸ்க்கும் ஒரு வார் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் அதோட முதல்வரை நியமிச்சிருந்தாங்க, பாஜகவை சேர்ந்த புதுசாக ஒருத்தர் இம்னம் சாந்த் அப்படின்றவர். பட் அதையும் தாண்டி இப்போது அங்கே மறுபடியும் ஒரு சலசல் ஏற்பட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சட்டசபை நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. அது முழுக்க ஒரு அரசியல் இதுவாக இருந்துச்சு. நம்ம எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, பெரிய அறிவிப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா இலவச அறிவிப்புகள் உச்சநீதிமன்றம் அதிருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மின் விநியோக கழகம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ரிட் மனு வந்து ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் மின்சார விதிகள் படி இது வந்து லைக் இலவசமாக மின்சார திட்டங்கள் வந்து மாநிலங்களோட இது வந்து பாதிக்குது. இலவச மின்சார திட்டம் நம்ம கொடுக்கும்போது மாநிலங்களுடைய சுய இது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விதியை வந்து ரத்து செய்யணும், இலவச மானியம் கொடுக்கறது வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் மனுவாக அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்கும் போது என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, ஓகே இவ்வளோ பண்ணுறீங்களா ஃப்ரீயாக, லைக் ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறீங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ் இல்லையா, ஃப்ரீ சைக்கிள்ஸு, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொடுத்தா மக்கள் எப்படி வந்து வேலைக்கு போவாங்க, வேலை செய்யணுன்ற ஒரு இதுவே வந்துடுதா அவங்களுக்கு, எதுக்கு வேலை பார்க்கணுன்றதுக்காக. ஸோ நாட்டில் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குங்க, இந்த மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்க, இந்த மாதிரி கலாச்சாரம் இருந்துச்சுன்னா நாடு வளராது, வளர்ச்சி பாதை அடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த பேசிஸில். இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காரு. சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஐ பயன்பாட்டுக்கு 5 அம்ச தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அந்த 5 அம்ச பார்வை அப்படின்னா, தார்மீக நெறிமுறை, பொறுப்பான நிர்வாகம், தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு. இந்த 5 அம்சத்தை தான் நோக்கி ஏஐ பயன்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மோடி அவர்கள் அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. அப்புறம் இன்னொரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, என்னென்னா வந்து இந்த வருஷம் இந்தியாவில் நடக்குது இல்லையா
அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து சுவிட்சர்லாந்து வந்து இந்த ஏஐ உச்சி மாநாட்டை நடத்த போகிறாங்க, ஆனுவல் சம்மிட்டை நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, குளோபல் ஏஐ சம்மிட்டை. ஸோ அது ஒரு நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க எங்கே நடக்க போகுது. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக இல்லை. நாளைக்கு செய்தி வாட்ஸ்அப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோ. ஓகே, தேங்க்ஸ்.